வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். 100 நாள் வேலை பறிபோனால் எந்த புள்ள சோறு போடுவான் என கொடூர் ஊராட்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலரை முற்றுகையிட்டு பெண்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியுடன் கொடூர் ஊராட்சியை இணைப்பதற்கான அரசாணையை தமிழக அரசு கடந்த மாதம் வெளியிட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நகராட்சியுடன் ஊராட்சியை இணைத்தால் 100 நாள் வேலை வாய்ப்பு பறிபோகும் என்றும், கிராமப்புற விவசாயிகளுக்கு அரசு வழங்கும் சலுகைகள் நிறுத்தப்படும், மேலும் சொத்து வரி, வீட்டு வரி, தொழில் வரி உள்ளிட்டவை உயர்த்தப்படும். இதனால் அரசாணையை திரும்பப் பெற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கடந்த மாதம் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தங்களது கோரிக்கையை முன்வைத்து கடந்த மாதம் 26ஆம் தேதி 76வது குடியரசு தினத்தன்று நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தை கிராம மக்கள் புறக்கணித்தனர். மேலும் கூட்டத்திற்கு வந்த அதிகாரிகளுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் செய்வதறியாமல் திகைத்த அதிகாரிகள் கிராம சபா கூட்டத்தை ரத்து செய்தனர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் இன்று போலீஸ் பாதுகாப்புடன் கிராம சபா கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட கிராம மக்கள் நகராட்சியுடன் ஊராட்சியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானத்தை கொண்டு வந்தனர். மேலும் காரசாரமான விவாதத்திலும் ஈடுபட்டனர். அப்போது இந்த கூட்டத்தை பார்வையிடுவதற்காக வந்த மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றியத்தின் வட்டார வளர்ச்சி அலுவலர் நடராஜனை பெண்கள் முற்றுகையிட்டனர். 100 நாள் வேலை பறிபோனால் எந்த பிள்ளை எங்களுக்கு சோறு போடுவான் என அவரிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அடுத்தது அடுத்த வருஷம் 2025-26 வைக்கிறதுக்கு தான் கூட்டம் போட்டு எங்களுக்கு முக்கியமான வேலை 100 நாள் வேலை. வயசு 45 ஆயிடுச்சு. எங்களுக்கு எந்த கம்பெனி சேரல. அதோட வயசானவங்க இருக்கிறாங்க. 1000 ரூபாய் வாங்கி எந்த புள்ளி சோறு போறதில்லை. இது கிராம உலகத்துல நடக்கிறது. இனிமே 100 நாள் வேலை இருக்குமா இருக்காது. 2 வருஷம் சொல்லியிருக்கிறாங்க, 2 மாசம் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் எதை நம்புறோம்?